தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு நடிகர் விஜய் கண்டனம். திமுகவுக்கு நடிகர் விஜய் கண்டனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் இவர் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். திரையுலகில் நடிகர் விஜய்க்கும் நடிகர் அஜித்துக்கும் தான் கடுமையான போட்டி. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிறார். அன்றைய தினம் அஜித் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்தார். பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஆட்சி மாற்றம் தேவையா என்று கேட்டார். நோ நீட் என்று கூறினார். உடனடியாக திமுகவினர் இதை திரித்து ஆட்சி மாற்றம் தேவையில்லை என அஜித் கூறியதாக பொய் செய்திகளை பரப்பினர். இதனால் அதிர்ச்சி அடைந்தார் நடிகர் அஜித் அவர்கள். தற்பொழுது தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்ற பொருள் படும்படி தான் இந்த செய்தியை கூறவில்லை என்று கூறியுள்ளார். நிருபர்கள் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேள்விகள் வேண்டாம் என்பதற்கே நோ நீட் என்று கூறினேன், தேவையில்லை, கேள்விகள் தேவையில்லை என்று கூறினேன். ஆனால் திமுகவினர் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என கூறி தவறாக பொய் செய்தியை பரப்புகின்றனர் என கூறி திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித். திமுக ஆட்சி மாற வேண்டிய அவசியமில்லை, திமுக ஆட்சி தொடரட்டும் என அஜித் கூறியதாக திமுகவினர் பொய் செய்தி பரப்பினர். இந்த திமுக ஆட்சி தொடரட்டும் என மக்கள் யாரும் விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் தொல்லை, கள்ளச்சாராய விற்பனை, கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை, வழிப்பறி ஆகியவை நடைபெற்று வருகிறது. தெருவுக்கு தெரு சாராயம், பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குப்பைகள் நிறைஞ்சி காண்பிக்கப்படுது. கொசு தொல்லை, சாக்கடை பிரச்சனை, சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. தெருவிளக்குகள் எரியவில்லை. பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. ஆக இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை யாரும் தொடரட்டும் என விரும்ப மாட்டார்கள். ஆனால் அஜித் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என கூறியதாக திமுகவினர் ஒரு பொய் செய்தியை பரப்பினர். இதற்கு நடிகர் அஜித் கண்டனம் தெரிவித்துள்ளார்.